ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை ராஜா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு தெரியாது ராஜா. ஆனால் எந்த சூழ்நிலையில கலந்து கொண்டாலும் அவர்களை நீர் உயிர்ப்பிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹalleluya. ரபா லபா ஷபது ரகட ரிபலா அந்த ரோகடரபா. ஆவியானுடைய கரம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். நல்லா ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். ஹalleluya. தேவ பிரசன்னம் பிரசன்னம் நிரப்பட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிரசனத்தை பெற்றுக்கொள்றது போல ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள காற்றுகளை நீ சந்திக்கட்டும். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னமே நீ நிரப்பட்டும். ஹalleluya. ரபலா காத்து ரகட. நான் இருக்கிற இடத்திலே உம்முடைய தேவ பிரசன்னை நிரப்புவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஜெபிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பெற்றுக்கொள்றது போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினாலே நிரப்பு இன்னைக்கு. ஹalleluya. நான் ஒரு இழந்து போய் நிக்கலாம், தோற்று போய் நிக்கலாம், சோர்வோட நிக்கலாம், அல்லது குழப்பத்தோட நிக்கலாம், அல்லது பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நிக்கலாம். நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை எழுப்புகிறவர் தேவன் நீர்தான் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஹalleluya, ஹalleluya. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு தேவ பிரசனை எல்லாரும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், இறங்கட்டும். நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெல்லுக்கு போல உருகும் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற மெழுகு பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகட்டும், 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 உருகட்டும். ஹalleluya. எத்தனை பேர் நம்பி ஜெபிக்கிறீங்க? நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கையில இருக்கிற பர்வதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில இருக்கிற பர்வதங்கள் ஹalleluya எல்லாம் மெழுகு போல உருகுவதாக. ஹalleluya. சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தினாலே, சர்வ வல்லவருடைய சுவாசத்தினாலே ஹalleluya செருபாபேலுக்கு முன்பதாக எல்லா பர்வதங்களும் ஹalleluya எல்லா சமபூமியாவாய் சொல்லப்படுகிறது. எல்லா பர்வதம் போல இருக்கிற தடைகள், பர்வதம் போல இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மெழுகு போல உருகுவதாக, எல்லா சமபூமியாவதாக. எத்தனை பேர் நம்பி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ராஜா, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya. கேளுங்கள் கிடைக்கப்படும். ஹalleluya. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபா லபா ஷபா துரா கட ரபா லேமா ராகா டாரா பாலா ஷீகா டா துரோ கடரபா. ஒரு தேவ வல்லமை கடந்து வந்து நிரப்பட்டும், ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரும் நிரப்பட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தையும் கத்த திறப்பீராக, எல்லாருடைய இருதயத்தையும் கத்த திறப்பீராக. உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. கத்த சொல்ற இருதயத்தை திறந்து விடு, இருதயத்தை ஓபன் பண்ணி விடு. ஹalleluya. வாய்களை திறந்து விடு. ஹalleluya. ரபா ரா காடா ரபா லா ஷா காடா ரபா. கண்ணீரோட கவலையோட நிக்க தேவையில்லை. மாந்தோ ரோ காடா ரா ஷா காடா ரபா. நீ சிறையிருப்புல இருக்க தேவையில்லை. மாந்தோ ரோ காடா ரா அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்க தேவையில்லை. நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அடைக்கப்பட்ட நிலைமையில வெளியே கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஓ, நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிக்கிறேனேன்னு சொல்லி உனக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நேருக்கு நேரம் பேசுகிறார். ஹalleluya. நீ எவ்வளவு பெரிய அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். ஹalleluya, ஹalleluya. எந்த கல்லுகள் உன்னை அடைச்சிருந்தாலும், எந்த பர்வதங்கள் உன்னை அடைச்சிருந்தாலும், மாந்தோ ரா காட்டா ஷே காட்டாரா மாந்தோ ரோ காட்டா ரா பலா ஷகத. ஹalleluya. ஒரு தேவ பிரசன்னம் கடந்து வந்து நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். ஓ
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஒரு காற்று அப்படி புறப்படுகிறது போல நான் பார்க்கிறேன். Thank you, Lord. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்றுன்னு சொல்லப்படுகிறது போலவே ஒரு காற்று புறப்படுகிறதை போல பார்க்கிறேன். சகோதரியே, ஹalleluya. இன்னைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். ஹalleluya. ஹalleluya. அடைக்கப்பட்ட உங்க வாசல் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள நான் ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிட்டேன், மாந்தோரோ செயலற்ற நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஷா பா 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 பா. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஷா கா டா ரா கா டா ரா பா. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு, சிறையிருப்புல இருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய கர்த்தர் உங்களை சந்திப்பாராங்க. ஹalleluya. ஹalleluya. அவருடைய அபிஷேகம் மேல இறங்குவதாக, எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் அவுக்கப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சரீரத்தில் வேதனையோடு இருக்கிற அல்லவா, உன் சரீர கட்டுகள்ல விடுதலை தருகிறேன், உன் சரீரத்தில் ஒரு அக்கினி அனுப்பி விடுதலை தருகிறேன். ஹalleluya. 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 Holy Spirit, Holy Spirit. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொண்ட கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உங்கள் சரீரத்துக்கு அந்த கட்டுகள் உடைப்பதாக, அந்த பலவீன கட்டுகள், அந்த சோர்வுகள் நீக்கப்படுவதாக. ஹalleluya. 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 ஆவியானவரே நன்றி 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 செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தேவ பிரசன்னம் எல்லாரையும் சந்திக்கட்டும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை மாம்சமாய் மாறுவதாக. இந்த ஐக்கியத்துல ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறக்கா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டு ராய்ன்னு சொல்லிக்கிற வாக்குத்தத்தை பற்றி ஜெபிக்கிறேன். ஹalleluya. 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 ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக, கண்ணீரின் நாட்கள் முடிவதாக, கண்ணீரின் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. ஹalleluya. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. எல்லா நீரூற்றுக்கு நேரே நடத்துவீராக. மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுவதாக. மாறாவின் கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள், குடிக்க முடியாத தண்ணீர், ஹalleluya, மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுவதாக. ஹalleluya. 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 ராபா ராபா லாபா ஷாபாது ரக. ஒருவேளை உங்களுடைய தண்ணீர் வச்சிருக்கிறீங்க, சில நன்மைகளை வச்சிருக்கிறீங்க, சில காரியங்களை வச்சிருக்கிறீங்க, ஆனால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, கெட்ட நிலைமையில இருக்கிறது, மரித்த நிலைமையில இருக்கிறது. ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலைகள் மரித்த நிலைமையில இருக்கும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க போகிறார். ஹalleluya. அந்த மரித்து போன அந்த தண்ணீர், செத்து போன கெட்டு போன அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராய் மாறினது, மதுரமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. நாற்றமாய் போன தண்ணீரை வாசமாய் மாற்றுகிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாற்றமாய் போயிருச்சு அல்லது ஹalleluya நாரி கிடக்கிறதேன்னு சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள்ல தேவ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. தேவ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. மாந்து ரோகடரபல சகடரபா ரகடரபல சகடரையா கடரபா. பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தை வல்லமையா வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நாரி கிடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் வாசனை நிறைந்ததாய் மாற போகிறது. மாறாவின் தண்ணீர், மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாற போகிறது. உங்க வாழ்க்கையில மதுரங்களை கட்டளை இடுகிறார். அவர் வாசனை உள்ள தேவன். அவர் ஜீவ வாசனை சுமந்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜீவ வாசனை இருக்கிறது. அது நற்கந்தமான வாசனை, கிறிஸ்துவின் வாசனை இருக்கிறது. அந்த வாசனை உங்க குடும்பத்துல இறங்கட்டும், உங்களுடைய சூழ்நிலை இறங்கட்டும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் வாசனை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாசனை நிறைந்தவர். அவர்கிட்ட ஜீவ வாசனை இருக்கிறது. அவர்கிட்ட அழியாத வாசனை இருக்கிறது. கெட்டு போனதை வாசனை நிறைந்ததை மாத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்டு போன மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு ருசியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய நேச்சரே அப்படிதான். ஹல்லேலூயா. அவருடைய சுவாபமே அப்படிதான். ஹல்லேலூயா. கெட்டு போயிருச்சு அல்லது ஆகாததுன்னு தள்ளப்பட்ட கல்ல எடுத்து மூளைக்கல்லாய் நிறுத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். அதை எடுத்து தள்ளி போன கல்லை எடுத்து தலைக்கல்லாய் மாத்துகிற தேவன். ஒருவேளை உங்கள் குடும்பத்துல நீங்க ஆகாதாலும் தள்ளி விடலாம். நீ எதுக்குன்னு உங்களை தள்ளி புறம்பாக்கி விட்டுருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிரேயர் நேரத்துல சொல்றாரு, மகனே மகளே, உன்னை ஆகாதவன் தள்ளிட்டாங்களா, உன்னை வெளியேற பெற்ற கல்லாய் நான் மாத்துகிறேன். உன்னை வெளியேற பெற்ற கல்லாக தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைக்கல்லாய் நான் மாத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, ஷாபா ரேகடரா ரீபல ஹாந்த ரோகடரா. ஹல்லேலூயா. 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 அந்த தண்ணீர் கெட்டு போன தண்ணீரா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாறாவின் தண்ணீரை என் தேவன் மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ருசி நிறைந்ததாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மதிப்பு இல்லாத உன்னுடைய சூழ்நிலையை என் தேவன் மதிப்பு மிகுந்ததாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மதிப்பு இல்லாம இருக்குதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் ஒரு சாதாரண தண்ணீரை போல சாதாரண மனுஷனா தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க சாதாரண மனுஷனா இருக்குது உண்மைதான், சாதாரண மனுஷியா இருக்குது உண்மைதான். ஆனா என் ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்திருக்கும் பொழுது, என் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. நீங்கள் ருசி மிகுந்தவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாய் அந்த எல்லா ஏரியாவுக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வெறும் தண்ணீரை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவைகள் மதுரமாக மாறி எல்லா விருந்து வீட்டிலும் சந்தோஷம் பெருகினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராகடா ரபா லஷிகடா ரபா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை தள்ளலாம், சூழ்நிலை தள்ளி போடலாம், ஆனால் என்னை வாசனை நிறைந்தவராய் மாத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை வாசனை நிறைந்தவராய் மாத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை மதுரமாய் மாத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சாதாரண என் வாழ்க்கையை அசாதாரணமாய் மாத்துகிற என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஜீசஸ். ஒரே உடைய கரத்துல ஒப்புக்கொண்டு தொடர்ந்து சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு தாரும். அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார், பிட்டு தாரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமா மாறும். இது ஏதோ வாரம் வருகிறோம்ன்ற இல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய அன்பை ருசி பார்த்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ராஜா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் உண்டா. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய அபிஷேகம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிகள் ஒரு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில தேவன் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில 2 காரியங்களை காட்டினார். அதுதான் உங்களுக்கு ஜீவ வார்த்தையாக கர்த்தர் கொடுக்கிறார், ஜீவப்பமா கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை தியானிப்போம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமா நிறைந்ததாய் மாறும். என்னைக்குமே தேவன் பேச ஆரம்பித்தார் என்றாலே வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பேச ஆரம்பித்தார் என்றால் வெளிச்சம் உண்டாகிறது என்று பேசினார், வெளிச்சம் வெளியே வந்தது. ஹல்லேலூயா. எல்லாமே கட்டளையிட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பே எல்லாமே கட்டளையிடப்பட்டது. பேசி பேசி உருவாக்கின தேவன், தம்முடைய வார்த்தையினாலே சர்வத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த இரவு வேளையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமா உங்களோட பேசி, வார்த்தையை வெளிச்சமாக வைத்து, வார்த்தை மூலமா அற்புதங்களை செய்ய போகிறது உண்மையுள்ளதா இருக்கிறது. இன்றைய நாளிலே தேவன் காட்டின அந்த சம்பவம் என்னவென்றால், யோவான் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனம் 1 ஒவ்வொரு வசனமாய் வாசித்து அந்த சத்தியத்தை உங்களுக்கு விளங்க காட்ட விரும்புகிறேன். இங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேர் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு சம்பவம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும்
இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த குடும்பத்தை குறித்து வாசிக்கும். இது கர்த்தருக்கு பயந்த குடும்பம், இது கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுக்காக பல காரியங்களை செய்த குடும்பம். இந்த குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. திடீர்னு அந்த லாசர் என்பவன் வியாதிப்படுகிறான். அநேகர் கொஸ்டின் வைப்பாங்க, கர்த்தரை உண்மையா தேடுறீங்களே, நீங்க தான் ஆண்டவரை உண்மையா தேடுறீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம் வரணும் அப்படின்னு உலகத்தார் கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்கே ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், வேதம் அப்படி போடல. ஆனா ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், எங்களுக்கு ஏன் கஷ்டம் வரணும், ஏன் நாங்கள் ஆண்டவர் நல்லதானே தேடணும். நல்லா கவனிங்க, வியாதிப்பட்டிருந்தா அந்த 2ஆம் வசனம் போட்டிருக்குது, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாய் லாசரு வியாதியா இருந்தான். எப்படி அடையாளப்படுத்துகிறது, இவ கர்த்தருக்குன்னு நிறைய விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை பூசி கர்த்தரை ஆராதித்த ஒரு பாத்திரம், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், உண்மையா நேசிக்கிற குடும்பம், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற குடும்பம். இந்த குடும்பத்திலே ஒரு வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஏதோ தப்பு செஞ்சாதான், பாவம் செஞ்சாதான் வியாதியில வருது. இல்ல, இயற்கையாவே சில காரியங்கள் வியாதிகள் வர்றதுக்கு காரணம், அந்த வியாதி தேவ மகிமையாய் மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அந்த வியாதி கர்த்தருக்குள்ளாக, அந்த பிரச்சனைகள் அது கர்த்தருடைய மகிமை கொண்டு வரப்போகிறது. அந்த பிரச்சனையை மற்ற பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையா தேடுகிறோமே, கர்த்தரை உண்மையா நேசிக்கிறோமே, மற்றவர்களை கம்பேர் பண்ணாம பாருங்களேன். மற்றவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில அவங்க ஏதோ பாவம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு அந்த வியாதி வருது. ஆனா எனக்கு ஏன் வந்தது, ஏன் நான் உண்மையா தான் ஆண்டவரை தேடுனேன், ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் இவ்வளவு பிரச்சனை, இந்த வியாதின்ற பிரச்சனை எங்களை பாழாய்படுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி ஒருவேளை இந்த கேள்வியோட நீங்க இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இவள் கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி, பரிமள தைலம் தான் வாசனை, ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதை பூசி ஆராதித்து அவருடைய தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள்னா என்ன அர்த்தம், ஆராதித்தவள், அன்பு கூர்ந்தவள். இந்த மரியாளே, அவளுடைய சகோதரன் லாசர் என்ன பண்ணான், வியாதியா இருந்தான். சில பிரச்சனைகள் வரும் பொழுது பதில் என்னவா இருக்கும் என்றால், அவைகள் சூழ்நிலையை பார்த்தா ஒரு முன்னேற்றம் தெரியாம போல இருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதுக்கு, உண்மையா தானே இருந்தோம், கர்த்தரை இவ்வளவா நேசித்தோமே, ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா இரு, ஆனா இந்த பிரச்சனையை என்னுடைய மகிமை வெளிப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. உனக்கு வந்த இந்த பிரச்சனை மற்றவர்களோ கம்பேர் பண்ணி பார்க்கிற அளவுக்கான பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுக்கு வந்தது வேற, இது உனக்கு வந்தது வேற. இந்த பிரச்சனையானது, நீ சந்தித்த இந்த பிரச்சனையானது உனக்கு ஒரு மிகுந்த, என் நாமம் உன் மூலமா மகிமைப்பட போகிறது. இந்த பிரச்சனை நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் மூலமா மகிமைப்பட போகிறார். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. அந்த மகிமைப்படுறதுக்கான சூழ்நிலைக்குள்ளதான் இந்த காரியம் வந்திருக்கிறது. இன்னொரு விதத்துல சொன்னா, இந்த பிரச்சனையானது என்னுடைய பார்வைக்கு வெளியே அல்ல, நான் இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் நீ போகிற பாதையை அறிந்திருக்கிறேன், நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன், நீ சந்தித்த இந்த பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சந்தித்த அந்த வியாதிகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க ஆண்டவர் சொல்ல, நமக்கு ஏதோ ஒரு பலவீனம் வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் எதுவும் பார்க்கிறாரா பார்க்கலையான்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, அவன் ஒவ்வொரு இன்ச்சியா ஒரு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் வியாதிப்பட்டதும் கர்த்தர் அறிந்திருந்தார், கேள்விப்பட்டதும் அதுக்கு பிறகு அவன் மரித்து போனான்ற நிலைமை யாரும் சொல்லவே இல்லை. ஆனா அதையும் அவர் அறிஞ்சுக்கிட்டார், அவன் லாசர் தூங்குறான் அப்படின்னு. பின்னேரத்துக்கு வரேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரி, நீங்க கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்றால், உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களை கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.
வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. என்னவா? உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. உங்களை உங்க வாழ்க்கையை, உங்களுடைய ஓட்டத்தை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஒருவரே தான் உங்களுக்கு விசாரிக்க முடியும். வேற யாரும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து. யார விசாரிப்பார் ஆண்டவரு? அன்பு கூர்ந்தவர்களை ஆராதிக்கிற உண்மையாய் கர்த்தரை ஃபாலோ பண்ற, உண்மையாய் கர்த்தருக்குன்னு வாழ்க்கை அர்ப்பணித்து இருதயத்துல அவரை ஆராதித்து அவர் மேல் அன்பு கூறுகிற குடும்பம். வீட்டுல என்ன பண்றாங்க? ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல துதி பலி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்க குடும்பம். வெளியேறப்பட்டதை கர்த்தருக்கு கொடுத்து ஆராதித்த குடும்பம். நல்ல கர்த்தர் நேசிக்கிற குடும்பம். வேதம் சொல்லுகிறது இவர்களும் கர்த்தர் மேல் அன்பா இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது அவர்களும் அன்பாய் இருந்தார். வேதத்துல வாசிக்கிறோம். அதே 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், இயேசு மார்த்தாரிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசரும் இடத்திலும் அன்பா இருந்தார். 3 பேர். இந்த 3 பேர் கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், கர்த்தரை வெல்கம் பண்ற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம். உண்மையா கர்த்தரும் என்ன பண்றாரு? அவர்கள் மேல் அன்பா இருந்தார். என்னை சிநேகிக்கிறவர்கள் என்ன பண்ணுவேன்? சிநேகிக்கிறேன் கர்த்தர் சொல்றேன். இன்னைக்கு ஏன் அநேக அற்புதம் உங்களுக்கு நடக்க மாட்டேது? ஏன் அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கை நடக்க மாட்டேது? முதல்ல ஆண்டவர் சொன்னி, ஃபெல்லோஷிப் எப்படி வச்சிருக்கிற? என்னோட ஐக்கியமா இருக்கிறாயா? என்னில் அன்பு கூறுகிறாயா? ஆண்டவர்கிட்ட உடனே நம்ம கேட்போம், ஆண்டவர் நான் உங்க மேல அன்பா தானே இருக்கிறேன், அன்பா இருக்கிறனால தானே காலையில ஜெபிக்கிறேன். அதை ஆண்டவர் எப்படி பாக்குறோம்னா, அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சுக்கணும். வழக்கமா செய்யற கடமைக்காக கத்தட்டு போகக்கூடாது. அன்புல போகும். ஆமே, உணர்ந்து போகணும். அவருடைய பிரசனத்தை நாடி போன அன்பு வேணும் ராஜா. இருதயத்தை திறந்து பைபிள் வாசிக்கும், இருதயத்தை திறந்து கர்த்தரை ஆராதிக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் நமக்கு இன்னைக்கு ஏன்னா மத வழிபாடு மாதிரி ஆயிருக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை மத வழிபாடு, மத சடங்கு மாதிரி ஆயிரும். காலையில இருந்துச்சா ஜெபம் பண்ணுவோம், 5 to 6 ஜெபம், 7 to 8 ஜெபம், அந்த உபவாச ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், எல்லா ஜெபமும் சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்க கூடாது. ஓப்பன் ஹார்ட்ல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திறந்து அப்பாட்ட பேசுற மாதிரி பேசணும், சந்திக்கிறவரை போல பேசணும். பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நான் எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய அன்புல எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் சில காரியங்களை ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி வைக்கிறாருன்னா, எதை எதிர்பார்க்கிற தெரியுமா? நீ என்னோடு இருக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா? என்னிடத்துல பிரியமா இருக்கிறாயா? லாசரும் மார்த்தாலும் மரியாளும் அன்பு கூர்ந்தார் தேவனிடத்தில். ஆனால் இந்த சம்பவம் பார்க்கும்போது வரிசையா உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். கவனிங்க, வியாதியிலே ஓடி வந்திருக்கணும். இந்த லாசரு, இந்த குடும்பம், இந்த மார்த்தாள் மரியாதை குடும்பம் லாசர் வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லி அனுப்புறாங்க, லாசர் வியாதியா இருக்கிறான், வந்துருங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சில நேரத்துல எதிர்பார்க்கிற சூழ்நிலைகளும் நடக்காமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் அந்த நேரத்தில் நடக்காமல் போகலாம். இவர்கள் எதிர்பார்க்கிறார் 2 நாள். என்ன சொல்றாரா? அவர்களை சொல்லியும் 2 நாளைக்கு டிலே ஆயிடுச்சு. சில டிலே ஆகுது. எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்கல. எதிர்பார்த்த நேரத்துல சில காரியங்கள் நடக்க மாட்டேது அந்த குடும்பத்துக்கு. ஆனாலும் அவர்கள் ரொம்ப தவிப்புக்குள்ள போகிற மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி, என்ன நிலைமை? ஐயோ, நான் எதிர்பார்த்தேனே, எதிர்பார்த்த நேரத்துல எங்களுக்கு நடக்காம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க சகோதரிய சகோதரனே. எதிர்பார்த்த நேரத்துல நடக்காம போற காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் மகிமையாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துல செஞ்சால் அதுல ஒரு மகிமை இருக்கு. ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கும் பொழுது, அதுதான் அந்த காணா ஒரு கல்யாண வீட்டுல நடந்தது. எல்லாரும் முந்தி எப்படி கொடுப்பாங்க? திராட்சை ரசத்தை ருசி நிறைந்ததை முதல்ல குடித்துட்டு பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்து. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எதிர்பார்த்த நேரத்துல ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் அது நார்மலான ருசி குறைந்த அற்புதம், ருசி குறைந்த அந்த ரசமா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகி, கொஞ்சம் தாமதமாகி, ஆனா கர்த்தருடைய நேரத்துல அவர் சித்தத்தின்படி ஒரு காரியம் கொடுக்கும் பொழுது அது ருசி நிறைந்ததா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
ஆகவே இந்த நேரத்துல கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது என்னன்னா, லாசருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வச்சு நம்மோட பேசிக்கொண்டிருக்க காரணம் என்ன? எல்லாம் இழந்த நிலைமையில இருக்கிற சூழ்நிலைகள், எல்லாம் எதிர்பார்த்தவைகள நடக்காத சூழ்நிலைகள், இப்படி நடக்கலாம் விசுவாசிகளுக்கு. அந்த நேரத்துல கர்த்தர் இந்த வசனத்தை வச்சு நம்மகிட்ட பேசுறார். என்ன பேசுறார்? இப்படிப்பட்ட நிலைமையிலும் நீ விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருங்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருங்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் மேலேயே கண்ணாய் இருங்கள். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து தான் அவன் வியாதியா இருக்குன்னு கேள்விப்பட்டும் டிலே பண்றார். அவர் போயிருக்கலாம், ஆனா டிலே பண்றாரு. ஏன்னா அது நான் பின்னாடி அதோடைய காரியத்தை சொல்றேன். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மிராக்கிள் மட்டும் ரொம்ப லேட்டா செஞ்சார்? 4 நாளுக்கு அப்புறம் அற்புதம் செஞ்சார். அதுக்கு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கள். இங்க 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்கள் நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போவேன். நல்லா கவனிங்க. அப்படியே அந்த பேசேஜ் சொல்றது, என்னுடைய சிநேகிதன், நம்முடைய சிநேகிதன். இன்னைக்கு ஆண்டவர் அன்பு செலுத்துறீங்க, பதிலுக்கு அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் போட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றான்? சிநேகிதனை போல. அவ்வளவு ஃப்ரெண்டா இருக்க ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல எப்படி ரிலேஷன்ஷிப்ன்ற உறவை சார்ந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எப்படி உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கு, அக்கா இருக்கு, எல்லாம் சொந்த ஐக்கியங்களை சொல்றீங்க அல்லவா? இந்த சேம் வே கர்த்தரும் நம்மில் நண்பரை போல, சிநேகிதனை போல, என் ஆபிரகாம், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்றார். ஆபிரகாம் சிநேகிதனை போல எண்ணப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்னு சொல்லப்படுது. ஒரு ஃப்ரெண்டை போல இந்த ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. க்ளோஸா பேசணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கர்த்தருக்குள்ள டிஸ்டன்ஸா வச்சுக்கிறாங்க கர்த்தரை. இல்ல, நெருங்கி போவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் நெருங்குவோம். எனக்கு நண்பரை போல எனக்கு வேணும் அவர். என் ஆத்ம நேசரை போல எனக்கு வேணும். என் கர்த்தர் எனக்கு ராஜாவை போல, எல்லாத்துக்கும் மேல ஹல்லேலூயா அவர் ஒரு சிநேகிதனை போல எனக்கு வேணும். க்ளோஸா பேசணும். ஹார்ட் டு ஹார்ட்டா பேச பழகணும். கர்த்தர்ட்ட பேசணும். நெருங்கணும். ஃபெல்லோஷிப், ஐக்கியம். அப்ப என்ன நடக்குதான்? அவன் சிநேகிதன் அவனை தூங்குறான் அப்படின்றார். எப்படி சொல்றாரு? நித்திரையில தூங்குறான். ஆனா வெளியில எல்லாமே அவன் இறந்துட்டான்ற நிலைமையில ஆகி போச்சு. செத்து போயிட்டான். ஆனா தேவனுடைய பார்வையில தூங்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த சூழ்நிலை எல்லாமே ரொம்ப முடிஞ்சு அவ்வளவுதான் சொல்லி கொண்டிருக்கலாம். சில சூழ்நிலைகளை சொல்ல வர ஒரு காரியத்துல போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன் பார்வையில கம்ப்ளீட் டெஸ்ட்ராய்ன்ற நிலைமையில இருக்கலாம், முடிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கலாம். என் பார்வையில இன்னும் அதுல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் அதுல ஜீவன் இருக்கிறது. இன்னும் அதுல ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. இன்னும் அதுல ஒரு உயிர் இருக்கிறது. அதை நான் வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாங்க? இன்னும் அந்த 21ஆம் வசனத்துல, மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இதே வசனம், இதே வார்த்தையை தான் மரியாள் நீர் இங்க 32ஆம் வசனம், நீர் இங்க இருந்திருந்தானா, ஆண்டவரே, நாங்க உண்மை ஆராதிச்சுக்கும், நீங்க பக்கத்துல இருந்தா எங்க எல்லாம் நடந்திருக்கோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தீங்க, எல்லாமே நல்லா நடந்திருக்கும். ஆண்டவரே, ஒரு நேரத்தில் நீங்க இல்லாத சூழ்நிலை போல இருக்கும் போதுதான், ஒரு உணர்வுகள், நீ இல்லாத ஒரு உணர்வுகள் எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் நிறைய இழந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கண்ணி விடலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு ஒரு வசனம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார்னு சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாரு? நான் மரித்தேன், ஏதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இல்லைன்ற நிலைமையில நீங்க உணரப்படலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், உன் சூழ்நிலை இருக்கிறேன். மார்த்தாள் மரியாள் என்பவருடைய வாழ்க்கையில நீ இல்லாம போயிட்டீரே, நீ இருந்திருந்தா நல்லா இருக்குமே. அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா, நான் இல்லாத போல நீ உணரலாம், ஆனா இருக்கிறேன். ஆனா இப்போ அந்த காரியத்தை உனக்கா என்ன செய்யறேன்? அற்புதமாய் மாற்றி கொண்டு வரேன். சொல்லப்படுகிறது,
அவர்கள் அதாவது 32ஆம் வசனத்துல இங்கே அதே வசனம், இருந்திரானால் என் சகோதரன் மரியா, அதே ஒரு டைலாக், அதே வார்த்தை தான் மரியாலும் மாதம் சேம். அப்பதான் வேதம் சொல்கிற 9 அதாவது 35ஆம் வசனத்துல இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இங்கதான் வாசிக்க கண்ணீர் விட்டான்ற சம்பவத்துல அதிகமா எழுதப்பட்டீங்க. இயேசு ஆவில துயரமடைந்து அன்பு கூர்ந்தவர்கள் அழுகிறார்கள். கிறிஸ்து இயேசு அன்பு கூர்ந்தார் அவர்களும் இவர் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தவர்களும் அன்பு கூறப்பட்டவரும் ஒருவருக்கொருவர் அழுகிறார்கள். நீங்க அழுதீங்கன்னா கர்த்தர் அழுகிறார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்கன்னு தெரியல. ஆனா சொல்ல வரேன், நீங்கள் அழுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஐக்கியமா இருக்கிற கர்த்தரும் அழுவார். இங்க அப்படிதான் சொல்லுது, அழுதார்கள். இயேசு கண்ணீர் விட்டார்ன்ற வசனம் இங்கதான் எழுதும். கண்ணீர் விட்டார். அவர்கள் அழுதும்போது இவர் ஃபீலிங். தேவன் நம்மோட உணர்வின் அடிப்படையில் இருக்கிறார். நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ற தேவன் தான் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து ஏதோ பழைய கர்த்தரை அறியாத இதுல இருந்து வரும்போது கல்லும் மண்ணு போல கல்ல போல இருக்கிறாரு. அவர் ஒண்ணுமே செயல்படாத போல இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். இந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் என்ன பண்றானா, கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை ஜெயில போட்டுட்டு அவள் துன்பப்படுத்தி. அப்போதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும்பொழுது, சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? விசுவாசிகளை தான் துன்பப்படுத்த போனாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துக்குள்ளாக நீ இருக்கும்போது கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கனாலே கிறிஸ்து உங்களோட ஐக்கியமாயிரு. கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் உணர்வு அவருடைய உணர்வும், அவருடைய உணர்வும் உங்களுடைய உணர்வும், அந்த ஐக்கியம் ஒரு பெருக ஆரம்பிக்கிறது. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருப்பீர்கள் என்றால் அவருடைய ஜனமா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசி. அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க உணரணும், நம்ம உணரணும். ஆமா ஆண்டவர், நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க என் கூட இருக்கிறதுனால இந்த ஐக்கியம் பெருகுது. நான் அழுதா நீங்களும் அழுவீங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரே உணர்வு, ஒரே ஐக்கியம், கிறிஸ்துக்குள்ளான ஐக்கியம். என்ன நடக்குது? இயேசு கண்ணீர் விட்டாராம். அடுத்து சொல்லப்படுகிறது, அவனை எங்க வச்சுக்கிறீங்க சொல்றாங்க. அப்போ 10ஆம் வசனம் 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. நாரும் நாற்றமாய் போயிடுச்சு. என் வாழ்க்கை எதான் இன்னைக்கு ஆராதனை நாற்றமாய் போயிடுச்சு. நாருமே, நாறுகிற சூழ்நிலைகள் எல்லாம் நாத்தமா இருக்கிற காரியங்களை என் தேவன் வாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சொல்றார், லாசரு நாற்றமாய் போயிட்டான். லாசர் அன்பா இருந்தவன் நாற்றமாய் போயிட்டான், நாரிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். யாரு? மார்த்தாள் சொல்றான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு 40ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் அந்த நாற்றமாய் போன அந்த காரியம் மகிமையாய் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த தேவ மகிமைக்காக தான் இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த அனாதையாய் ஒரே ஒரு ஸ்திரீ விதவையுடைய மகனை மரித்து போன வாலிபனை தொட்டாரு. உடனே என்ன பண்ணா, மரித்து 2 நாள்ல, 1 நாள் இல்ல மிஞ்சி போன 2ஆவது நாள், அந்த 1 நாள்லயே அடக்கம் போனப்பட்டவனை தொட்டு என்ன பண்றாரு, ஒரேனே சொஸ்தமாக்கிட்டார். 12 வயதாய் நிறைந்த அந்த ஒரு சிறுமியை தலித்தாகுமே என்று சொல்ற சிறு பெண்ணை அப்ப என்ன பண்ற, அடக்க ஆராதனை செய்ய போறாங்க. எல்லா மியூசிக் எல்லாம் போட்டு, ட்ரம் செட் எல்லாம் போட்டு அந்த பாடியை அடக்கம் பண்ண போறாங்க. அப்ப 12 வயதா இருந்தவளை உடனே என்ன பண்றாரு, தூக்குறாரு. உடனே சிறு பெண்ணை எழுந்துருன்றாரு. ஏன் இந்த அற்புதத்துக்கு மட்டும் 4 நாள் ஆச்சு? இப்பதான் சொல்றேன், மேசியா மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. என்னன்னா, இயேசுக்கு ஒரு மேசியா என்பவர், கிறிஸ்து என்பவர் 4 காரியங்களை 4 மிராக்கிள் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவர் மேசியா அப்படி சொல்லி யூதர்களும் பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னா,
பிறவியிலிருந்தே வருகிற பெர்த் டிஃபெக்ட், பிறவியிலிருந்தே வருகிற பிரச்சனையை அது தெய்வம் தான் சுகமாக்க முடியும், கடவுள் தான் சுகமாக்க முடியும். அந்த பெர்த் டிஃபெக்டை சுகமாக்குறவர்கள் சுகமாக்கணும். அதுல 4 காரியம் வைப்பாங்க. அதுல ஒண்ணு என்னது? பெர்த் டிஃபெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவி குருடன், பிறவியிலிருந்தே பாதிக்கப்பட்டவனை சுகமாக்குவார்கள் என்றால் அவர் தான் கிறிஸ்து. அது ஒரு பாயிண்ட். 2வது, இந்த செத்து போன ஆவி 3 நாளைக்கு வரை சுத்துமா. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா யூதர்கள் கணக்கும்படி 3 நாள் தான் அந்த பாடியில அந்த ஆவி அங்க சுத்துமா. அதனால 3 நாளைக்குள்ள ரெசரக்ஷன் நடந்துச்சுன்னா அதை நான் நம்ப மாட்டோம். 4வது நாள் 4 நாள் ஆயிடுச்சுன்னா அதுதான் மிராக்கிள். அது மிராக்கிள். அப்படி 4 நாள் ஆயிடுச்சுன்னு செய்கிறவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி யூதர்கள் கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினா, ஏன்னா குஷ்டரோகம் என்பது அருவருப்பு, குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினா அவர் மேசியா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஊமையும் செவிடுமான ஆவியுடையவர்களை சுகமாக்குறாருன்னா அவர் மேசியான்னு சொன்னார். ஏன்னா அன்னைக்கு பரிசேயர்கள் பிசாசை துரத்திட்டு இருந்தார்கள். அவர்கள் எப்படி துரத்துவாங்கன்னா பேசி பேசி துரத்துவார்கள். ஆனா ஊமையா ஆயிட்டான்னா பேச முடியாது, செவிட சொல்றதும் விளங்காது. சுத்தமா அப்படிப்பட்டவன் சோமாயிட்டானா அவனை சோமாக்கிட்டு வருது மேசியா தான் சோமாக்க முடியும். அப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்துச்சுன்னா மேசியா அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டு இல்லையா? அதாவது அந்த யூதர்கள் சொல்லப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு பைபிள்ல வேதத்துல படி இந்த 4 மிராக்கிள் செஞ்சவனே தான் பெரிய கன்ஃபியூஷன் வரும். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். பெயல்செபூல்னால பிசாசை துரத்துகிறான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணுவாங்க? மட்டமா பேசுவாங்க. காரணம் என்ன? அவர் அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை டீல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி லாசரு மரித்தோடனே அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இதை பெரிய இவனை கொலை செய்யணும்னு தேடினார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அவரை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? தேடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா இடத்துலயும் இந்த மேசியா மிராக்கிள்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்து செஞ்சிருவார். ஆனா அதனால என்ன ஆயிரும்? பெரிய குழப்பம் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. இவர் தான் மேசியான்றதை அதை ப்ரூவ் பண்ணார் இயேசு கிறிஸ்து. அதுல ஒரு பகுதியாக லாசருவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் செஞ்சிருந்தா சாதாரண மிராக்கிள். ஆனா இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது மகிமையுள்ள அற்புதமாய் செய்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பக்தியுள்ளவரை ரட்சிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். பக்தியுள்ளவரை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைய நான் இவ்வளவு நாள் ஆராதிச்சு இவ்வளவு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தனே, ஆண்டவர் மேல இவ்வளவு அன்பா இருந்தனே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை வருது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னு கவலைப்படாதீங்க சகோதரிய சகோதரனே. லாசருக்கு கர்த்தர் லேட்டா தான் செஞ்சார், ஆனா ரொம்ப அற்புதமாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. 4வது நாள் அவர் தேவ மகிமை வெளிப்பட்டது. அதே அற்புதம் லாசர் எப்படினாலும் வெளியே கொண்டு வர்றதுதான், கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வந்தாரு. ஆனா அது மகிமையுள்ளதாய் மாறிடுச்சு. மற்ற மிராக்கிள்ஸை காட்டிலும் இந்த மிராக்கிள்ஸ் கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதான அற்புதமாய் மாறினது, மகிமையாய் மாறினது. சகோதரிய சகோதரனை, இவ்வளவு காலம் போயிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் நினைச்சா அப்பயே செஞ்சிருக்கலாமே இந்த அற்புதத்தை. ஆண்டவர் அங்க இருந்திருந்தாருன்னா இந்த காரியம் நடக்காம இருந்துக்காதேன்னு சொல்லலாம் கவலைப்படாதீங்க. லேட்டா செஞ்சாரு, ஆனா ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிச்சார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. லாசரு நிமித்தம் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சா. லாசரு சோமாயிட்டானே அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். யூதர்கள் மனம் திரும்பினார். அத வேதத்துல வாசிக்கிறோம். 45 அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் நாமம் மகிமைப்பட்டார். அதனால சொல்றாரு, நாரி போன நாற்றம் எடுக்குமேன்னு எதிர்பார்த்த நிலைமையில கர்த்தர் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நீ தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை எல்லாம் இறந்து போன நிலைமையில, எல்லாம் அழுகி போன சூழ்நிலை இருக்குமே, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குமே, நாற்றமாய் இருக்குமேன்னு நினைக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் வாசமாய் மாற்றுவார். ஆமே. இதே ஒரு சம்பவம் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. உலர்ந்து எழும்போது நல்லாவே தெரியும். இங்க வாசிக்கிற 37ஆம் அதிகாரம் 2வது வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ
பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. அப்பதான் கர்த்தர் கேட்க, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். உலர்ந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகளா? உலர்ந்து போயிருச்சு. ட்ரை போன்ஸ், எலும்புகளா இருக்குது. ஜீவனுள்ள சிருஷ்டியா வாழ வேண்டிய இந்த ஆத்மா எப்படி இது எல்லாம் செதறப்பட்டு எல்லாம் அலங்கோலமாக நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளை போல இருக்குது வாழ்க்கை. இன்னைக்கு அநேக விசுவாசி வாழ்க்கை ஏன் நாற்றமா இருக்கிறது? ஏன் நீ உலர்ந்த எலும்பு போல இருக்குது? செயல்படாத விசுவாசிகள் போல ஒரு கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கை மட்டும் ஒரு மகிமை இல்லாத ஒரு வாசனை இல்லாம இருக்கிறது? எப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த உலர்ந்த எலும்பு போல இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு 37ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இந்த 12ஆம் வசனத்துல, ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள் நான் உங்கள் பிரேத குழியிலே திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியிலிருந்து திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா, சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கை உலர்ந்து போயிடுச்சு இல்லது செயலற்ற நிலைமையில இருக்குன்னு சொல்லாத. ஒருவேளை அப்படி இருந்தாலும் தேவன் சொல்றாரு, இந்த இரவு வேளையில நான் வருவேன், வந்து உன்னை சந்தித்து உன் எலும்புகளை குறித்து நான் பேசி உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா, சொல்லுமா ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நான் கூட்டி சேர்க்க போறேன், உன் வாழ்க்கையை அலங்கரிக்க போறேன், உன்னை உன் தேசத்தில் வைப்பேன். நீ வேற தேசத்துல இருக்க, நீ வேற லொகேஷன்ல இருக்கிற, வேற சூழ்நிலைக்குள்ள இருக்கிற, மனுஷர் 10ல ஒண்ணா இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெளிப்பட பண்ணுகிறேன். லாசருவை வெளிப்பட பண்ணின தேவன். லாசரு அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். அவனை சுற்றிலும் ஒரு கல் பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை புரட்டி போடுங்கள்னு சொன்னார். அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்னு சொன்னார். தேவன் உன்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலை உன்னை வெளிப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலைமையில வெளியே வருவாய். ஹல்லேலூயா. ரபாலா ஹந்து ரோக டரபா ஷியாங்க டரபா. உன்னுடைய சுற்றி இருக்கிற கட்டுகள் அவுக்கப்படும். உன்னுடைய லொகேஷன் மாற்றப்படும். ஷாமா ஹந்து ரோக டரபா லேக. இன்னும் 3 மாசம். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் கர்த்தர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். வெளிப்படுகிற மாசங்கள். ஹல்லேலூயா. இந்த சீசனை கர்த்தர் ரிலீஸ் பண்றார். ஹல்லேலூயா. இந்த சீசன் என்ன ஆகும்? உங்களுக்கு நீங்க வெளிப்பட பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை வெளிப்பட பண்ணுவார். உங்களுடைய லொகேஷனை கர்த்தர் மாற்றுவார். இந்த 3 மாசம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த 3 மாசம் ஒரு டைமை கர்த்தர் ரிலீஸ் பண்றார். ஒரு மகிமையுள்ள நாட்களாய் உங்களுக்கு இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் என்ன வந்ததாம்? இதோ வெட்ட வெளியில கிடந்தது. இந்த எலும்புகள் எல்லாம் தோல் இல்ல, நரம்பு கிடையாது. அவைகளுக்கு ஒரு உருவம் இல்லாமல் செதறப்பட்ட நிலைமையில இருக்கு. ஒரு காரியம் அமைச்சர் எல்லாம் மரித்தவர்களோடு இருக்குது. எல்லாம் எருசலேம்ல இருக்கணும். இந்த எலும்புகள் இவங்க எல்லாம் ஜீவனுள்ள சிருஷ்டியா எங்க இருக்கணும்? எருசலேம்ல இருக்கணும். ஆனா இவர்கள் எலும்புகள் நிறைந்த மரித்தவர்களிடத்தில் பங்கு இருக்கு. மரித்து போன இடத்துல உனக்கு வாசம் இருக்கு. நீ மரித்த ஜனங்களோட அதிகமா சம்பாஷணை பண்ணாத. மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. நீ மரித்தவர்களுக்கு அதிக சவகாசம் வச்சிருக்க. மரித்தவர்களோட நீ சேர்ந்து வாழ்ற. மரித்தவர்களை போல பேசுகிற தேவ பிள்ளையே, நீ மரித்தவரிடத்தில் பங்குதாரலா இருக்க உன்னை அழைக்கல. மரித்தோரை விட்டு எழுந்துரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுற. அப்போது நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். எப்போது பிரகாசிக்க பண்ணுவா? எப்ப கிறிஸ்தவர்களாகிய உங்க வாழ்க்கை நல்ல பிரகாசமுள்ள வாழ்க்கையா மாறும்? நான் மரித்தவர்களிடத்திலிருந்து வெளியே வரணும். மரித்தவர்களை போல பேசுகிற சம்பவம் காரியங்கள், மரித்தவர்களை போல வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வரணும். நான் ஜீவனுள்ள சிருஷ்டி. ஆமென். சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள சிருஷ்டி. எல்லாரும் சொல்லலாமா? நான் ஜீவனுள்ள சிருஷ்டி. நான் மரித்தவன் அல்ல, நான் பிழைத்திருக்கிறவன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்கள். நீங்கள் மரித்தவர்கள் அல்ல. மரித்தவர்களிடத்தில் உங்க பங்கு இருக்க முடியாது. பிரகாசிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் மறுபடி உன்னை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப பேசுறார், உன்னை நான் மறுபடி பிரகாசிக்க பண்ணுவேன்.
ஒருவேளை நீ ஒரு காலத்துல பிரகாசமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு மங்கின குதிரை போல, மங்கின தீயை போல எரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னை வெண்மை ஆக்குறேன், வெண்குதிரையை போல மாற்றுகிறேன், ராகடார் ஷியாகதரோ, உன்னை மறுபடி பிரகாசிக்க பண்ணுகிறேன். நீ மரித்தோரை விட்டு எழுந்து, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணு. இன்னைக்கு உங்களுடைய சார்பா சில காரியங்கள் நீங்க செய்ய வேண்டி இருக்குது, சில உடன்படிக்கை முறிக்கப்பட வேண்டியது. மரித்தவர்களோட பங்குதாரெல்லாம் வேணாம், மரித்தவர்களோட டைப் வேணாம், மரித்தவர்களோட ஆலோசனை வேணாம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவிகள் வழியில் நில்லாமல். துன்மார்க்கு யாரு? அவிசுவாசி, கர்த்தரை அறியாதவன். அவன் சொல்றபடி நடக்காமல் கர்த்தருக்குள் நடக்கும்படியா கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு செவி கொடுக்கும்படி அழைக்கிறார். என்ன சொல்லப்படுகிறது? உங்களை நான் வெளிப்பட பண்ணுவேன், உங்களை உயிரடைய பண்ணுவேன், நீங்க கால் ஊன்றி நிற்பீர்கள், உங்கள் தேசத்துல உங்களை உயிரடைய பண்ணுவேன், உங்களை சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். நீ எந்த இடத்துல இருந்து இங்க வந்தாயோ திரும்ப அதே இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. உங்களை இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாட்கள். ஆமே சொல்லுங்க, கர்த்தர் என்னை சந்திக்கிற நாட்கள். அந்த எலும்பை தேடி கர்த்தர் வந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட வந்தார். பாப்பா போயிட்டு வருவோம். 2 பேரா வந்தாங்க. நான் சொல்றேன், 2 பேர் உங்களை சந்திப்பாரு. ஹல்லேலூயா. 2 பேர் என்ன அர்த்தம்? ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடக்கும். ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனம் உண்டாகும். உங்க சொப்பன மண்டலம் மாற்றப்படுவதாக. எத்தனை பேர் சொப்பனத்தினால கலங்கி போடுறீங்க? சொப்பனத்தினால கலங்கப்படுகிறது பிசாசுடைய தந்திரம். சொப்பனத்தினால நான் கலங்கி போறேன், ஒரு சொப்பனம் வருது, அது நிமித்தம் எனக்கு ஒரு பாதிப்பு. சர்ப்பங்களை நான் பார்க்கிறேன், பாம்புகளை பார்க்கிறேன். ஹலோ, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களை அழைக்கல. அவங்க லொகேஷன் மாறணும். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை பார்க்கணும், தேவ வசனத்தை பார்க்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல வரணும். ஒருவேளை சில கனவுகளால பிசாசு பாதிப்பை உண்டாக்கலாம், பயமுறுத்த கலங்காம இருக்க. உங்களுடைய சொப்பன எல்லைகள் மாற்றப்படுவதாக, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதாக. ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் பேசுகிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னோட பேசுகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை, அந்த ஐபன் கை சிம்பலை அமுக்கி காட்டுங்க. எத்தனை பேர் நான் பாக்குறேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மரித்தோரை விட்டு எழுந்து. ஹல்லேலூயா, எஸ், ஹல்லேலூயா. சில பேர் கை காட்டுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. ரபா லஹந்து ரோகட ரபா ஷீகட ரபா லிபா ரபா லபா ஷகதுர் யாங்கட ரபா. நல்ல ஜெபிங், நல்ல ஜெபிங், நல்ல ஜெபிங். லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷகா லரா பாரா காடா ரபா லாகா தூரா கட ரபா லேபா ரீபா லேபா ஷாபா தூரா கட ரபா. நல்ல ஜெபிங், நல்ல ஜெபிங், ஜெபிங். வாய்களை தருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசினார்ன்றவங்க நான் அநேக தரங்களை பார்க்கிறேன். எஸ், ஆண்டவர் நிறைய பேர் பேசியிருக்கிறார். நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசிக்கிறான்னு கையை காட்டுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் காட்டுறீங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ரபா லாபா ஷாபா தூரா கடனம். உங்களை வெளிப்பட பண்ணுகிற நாட்கள் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வெளிப்பட பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வேறுபடுத்த பண்ண போகிறார். நீ இருக்கிற இடத்துல நீ இருக்காத, அந்த இடம் உனக்கான இடம் கிடையாது. நீ இருக்கிற லாசர்வே, நீ இருக்கிற இடம் உண்மையான இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அது டெம்பரவரி, அது டெம்பரவரி. நீ இன்னைக்கு போன சூழ்நிலை டெம்பரவரி. ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. இது டெம்பரவரி. நீ சந்தித்த அந்த பிரச்சனை டெம்பரவரி. அதுல இருந்து வெளியே வந்துருவ. பெற்றுக்கொள். ஆண்டோட வல்லமை இறங்குது, கர்த்தருடைய கரம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது. லாசர்வே வெளியே வா, லாசர்வே வெளியே வா. நீ போனது பெர்மனன்ட் நினைச்சியோ? ஐயோ, இந்த பிரச்சனையிலே மூழ்கி போயிருவேன் நினைச்சியோ? எல்லாரும் மறந்துட்டாங்க நினைக்கிறாயோ? ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டு நான் பிரிஞ்சுட்டு நினைக்கிறாயோ? இல்ல வெளியே வா. திரும்ப உன்னை குடும்பத்துல சேர்ப்பேன். ஹல்லேலூயா. எங்க இருந்து வெளியே வந்தாயோ திரும்ப அங்கேயே உன் குடும்பத்துல கொண்டு போவேன். அந்த வீட்டுக்கு போவேன்.
ஹல்லேலூயா. எந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டாயோ, எந்த வீட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போனாயோ, எந்த சூழ்நிலை விட்டு இழந்தாயோ, எந்த அன்பை இழந்தாயோ, எந்த ஐக்கியத்தை இழந்தாயோ, எந்த உறவுகளை இழந்து பிரிந்திருக்கிறாயோ, லாசருவே வெளியே வா. மகிமை இறங்கடு கர்த்தாவே. அநேகர் கையை பிடிச்சு தூக்கி விடுங்க ராஜா. அநேகர் கட்டுகளை அவுத்து விடுங்க ராஜா. கல்லை புரட்டி போடுங்க ராஜா. ஷாபா வெளியே வரட்டும். ஷாபா பாபா பாபா எல்லா தடைகளை உடைக்கட்டும். தடைகளை உடைக்கிற ஆவியான இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் பிரச்சனை இறங்கி கொண்டு கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இறங்குறேன். வார்த்தை எங்க இருக்குதான் ஆவியானவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியான எங்க வந்தார் அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஷாபா ராகாடா ராபா லகாது ரகடா லகாடா ராபா லா சகத ராபா. உன்னுடைய கட்டுகளை அவுத்து விடுங்கள் கர்த்தர் சொல்றார். உன் கட்டுகளை அவுத்து விடுங்க ராஜா. இவர்கள் கட்டுகளை அவிழ்த்து போடுங்க ராஜா. ஷாபா பாபா. லாசருவை எழுப்பினவர் தேவன். மரியாளும் மார்த்தாளுக்கு அற்புதத்தை செஞ்ச தேவன். அந்த குடும்பத்துல அற்புதம் நடக்கட்டும். ஓ அற்புதம் நடக்கிற வாலிபனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். திருமண காரியங்கள் நடக்கட்டும் நல்லபடியாக. வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. அந்த வாலிபனுக்கு அற்புதம் செஞ்ச தேவன். வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. உங்க மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. அந்த வாலிப எங்க இருந்தாலும் அற்புதம் நடப்பதாக. அவன் வீட்டுல எங்க இருந்தாலும் அற்புதம் நடப்பதாக. அவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் அற்புதம் நடப்பதாக. வாலிபனே வெளியே வா. வாலிபனே வெளியே வா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க. அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கட்டும். அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகட்டும். மரித்து போயிருக்கிற அந்த வாலிப பிள்ளை, மரித்து போயிருக்கிற வாலிப பையன், மரித்து போயிருக்கிற வாலிப சகோதரி உயிர்ப்பிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படட்டும். ஜெபி 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 ஜெபிங்க. லைஃப் வாழ்க்கையை பேசுங்க, பேசுங்க. லாசருவே வெளியே வான்னு சொல்லுங்க. தேவன் என்ன பேசினார் அதை போல பேசுங்க. தேவன் எப்படி செயல்பட்டாரோ அப்படி பேசுங்க. வாலிபர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நான் விசுவாசிக்கிற வாலிபர்களுக்கு அற்புதம் நடக்குது. உங்க பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்குது. நடக்குது நடக்குது நடக்குது. திருமண காரியம் நடக்குது. எல்லா சிறையிருப்புல இருந்து வெளியே வாங்க. எல்லா சிறையிருப்புல இருந்து வெளியே வா. லாசருவே உலர்ந்த எலும்பை உயிரடையுங்கள். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள். ஹல்லேலூயா. உங்களை காலூன்றி நிற்க செய்வேன். உங்களை உங்க தேசத்துக்கு கொண்டு வருவேன். உங்களை புறப்பட செய்வேன். நல்ல ஜெபிங்க. ஆண்டோட பிரச்சனை இறங்கி நீங்க விசுவாசினா அற்புதம் நடக்கும். இப்பவே நடக்கும். என்ன வேணும் ஆண்டோட கேளுங்க. என்ன வேணும்னு ஆண்டோட கேளுங்க. நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஆண்டோட பிரச்சனை இறங்கிக்குது. ஆண்டோட வல்லமை இறங்கி இருக்குது. ஹல்லேலூயா. என்ன வேணும் இன்னைக்கு ஆண்டோட கேளுங்க. அப்பா எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் குடும்பத்துல அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதம் நடப்பதாக. அற்புதம் சரீரத்தில் நடப்பதாக. குடும்பத்தில் நடப்பதாக. பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பதாக. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கி கொண்டு பார்ப்பேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இன்னும் 3 மாசத்துக்குள்ள சாட்சி சொல்லுவீங்க. இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகுது. 3 மாசம்ன்றது ரொம்ப லாங். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்குல இருந்து தொடங்கி, இன்னைக்குல இருந்து தொடங்கும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். there is a season. கர்த்தர் சீசன் ரிலீஸ் பண்றார். சீசன் ரிலீஸ் பண்றார். சீசன் ரிலீஸ் பண்றார். சீசன் சீசன் காலங்களை கட்டளையிடுகிற தேவன். காலங்களை கட்டளையிடுகிற தேவன். வெளியே வருகிற நாட்கள் வந்துருச்சு. இனி மறைந்து கொண்டிருக்க மாட்டீங்க. இனி உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் சொல்லிக்கிறபடி இனி மறைந்திருக்க மாட்டாய். நீ இனி மறைந்திருக்க மாட்டாய். மலை மேல இருக்கிற பட்டணமாய் மாறுவாய். மலை மேல இருக்கிற பட்டணமாய்
மாறும் உங்க குடும்பம். 10ல 1ன்னு யார் சொல்றது? 10ல 1 இல்ல சகோதரியே. உன் குடும்பம் 10ல 1 இருக்காது. 10லே முதல் குடும்பமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல. இது அசாதாரண குடும்பம். ஏன்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற குடும்பம். கர்த்தர் கிறிஸ்து இருக்கிற குடும்பம். இது மேன்மையான குடும்பம். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் மேல எழுப்பி கர்த்தர் வைப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் மலை மேல வைக்க போறார். பிரகாசம் அடைய போகிறாய். நீ அடையாளப்படுத்தப்பட போ. உன் குடும்பத்தை அடையாளப்படுத்துவார் கர்த்தர். உன் குடும்பத்தில் அநேக அற்புதம் நடக்கும். உன் குடும்பம் மகிமையான குடும்பமா மாறும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்னைக்கு கர்த்தர் குடும்பங்களுக்கு தான் பேசுறார். குடும்பங்கள்ல ரட்சிப்பு, குடும்பங்கள்ல மகிமை, குடும்பங்கள்ல எழுப்புதல், குடும்பங்கள்ல மேன்மை, குடும்பங்கள்ல மகிமை கர்த்தர் காட்ட போகிறார். லாசரு மேல் அன்பா இருந்தார். மரியாள் மேல் அன்பா இருந்தார். மார்த்தாள் மேல அன்பா இருந்தார். எல்லாரும் மேலே பச்சபாதம் இல்லாத தேவன் உங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். உன் பிள்ளைகள் அதே போல உன்னை நேசிக்கிற உன் பிள்ளைகளை நேசிக்க, உங்களை நேசிக்கிற போல உங்க பிள்ளைகள், உங்களை நேசிக்க உங்க கணவர், உங்க கணவரை போலவே உங்களை மனைவி நேசிக்கிற பிள்ளைகள் சேம் லவ். எந்த ஒரு மாற்றம் இல்லை. கர்த்தருடைய அன்பு குறையாது சகோதரியே, கர்த்தருடைய அன்பு குறையாது சகோதரனே. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டுடைய அன்பு உங்க மேல மாறாம இருக்கும். உங்கள் குடும்ப மகிமையானவை காணும். இந்த வர நாட்கள் காண போகிறது. குடும்பமாய் சாட்சி சொல்ல போறீங்க. குடும்பமாய் மகிமையை பார்க்க போறீங்க. காணா ஒரு கல்யாண வீட்டுல அற்புதம் நடந்தது. உங்க வீட்டுல கல்யாண காரியங்களும் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். தீவிரமா ஒரு காரியம் எழுப்பி வரும். நான் பாக்குறேன், ஆவியில தீவிரமா ஒரு காரியம் எழுப்பி வருகிறது. அது நிச்சயம் உங்களுக்கு பலிக்கும் கர்த்தர் சொல்ற. திருமண காரியம் தீவிரமா எழுப்பி வரும். கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. ஆயத்தமாருங்கள், ஆயத்தமாருங்கள். வாய்க்காலை வெட்டுங்கள், ஆயத்தப்படுங்கள். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்கிற. வாய்க்காலை வெட்டு, தண்ணீர் வரும். எதிர்பார்த்த நன்மை வரும் என்று இப்போது கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ராகடா ரபா லஷகடா ரபா. என்னால முடிக்க முடியல. கர்த்தர் இன்னும் ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்னைக்கு அநேகர் வார்த்தைக்கு ராகத்தோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அநேகருக்கு ப்ராப்பர்ட்டிகளை மூவ் பண்ணிட்டாரு. தீர்க்க தரிசனமா அபிஷேகமா பேசுகிறேன். ஓ ராகடா ரபா பாப்பா 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 லே பாபா ராகடா ரபா. ஓ நான் ஒரு வேலைக்காக ஆயத்தம் ஆகலாமான்னு கேட்கிறீங்களா சகோதரியே? ஒரு காரியத்தை நான் தொடங்கலாமான்னு கேட்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஆயத்தம் பண்ணு, ஆயத்தம் பண்ணு, ஆயத்தம் பண்ணு. ஓ அதுல தண்ணி வருமா? வரும் வரும். கர்த்தர் சொல்றாரு, ஓ போ போ, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. ஹalleluya. அப்ளிகேஷன் போடு. ஹalleluya. மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். ஷாபா பா பா பா. வாய்க்கால வெட்டுங்கன்றார். ஹalleluya. வெட்டுங்க, வெட்டுங்க, வெட்டுங்க. தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், தண்ணீர் வரும். எதிர்பார்த்தது வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்க்கால் வெட்டுங்க அவ்வளவுக்கும் தண்ணீர் வந்துரும். ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அபரிதமாய் ஆசீர்வாதம் பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சென்று சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.